வணக்கம். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே வணக்கம். நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, தமிழகம் சார்பில் டெல்லிக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறீங்க. அதில் ஆந்திராவா இப்போ கர்நாடகாக்கார் ஆந்திராவை மாறிட்டார். அவர் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அவர் கர்நாடகாக்கார் இல்லை, ஆந்திராக்கார். கர்நாடகாக்காரில் தமிழன்னு சொல்ல முடியல உங்களால். செங்கோட்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அமைச்சர் அவர்களே, அவர் விஜய் நியமிச்சிருக்காரு, அது கொள்கை முடிவு. யாரை நியமித்தாலும் அவங்க தமிழகத்துடைய உரிமைகளை அங்கே எப்படி பிரதிபலிப்பாங்க? எப்படிங்க பிரதிபலிப்பாங்க? உங்களெல்லாம் நாங்கள் பெரிய தலைவர், ஜெயலலிதாவோட இருந்தவர், நல்ல ஆள், இவரை போய் எடப்பாடி கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னு சொன்னோம்ல. உங்களெல்லாம் நாங்கள் நினச்சி சொன்னோம் பாருங்கள். அதான் தமிழர்கள் எல்லாரும் முட்டாள். அதான் சொல்லலை, உண்மையிலே முட்டாளுங்க. எல்லாம் பெருசாக நினச்சோம். இவ்வளோ கேவலமாக ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட இல்லையா? 6-7 கோடி ரூபாய் இல்லை, 7 கோடி பேர் இருக்கோம், ஒருத்தம் கூட இல்லையா டெல்லிக்கு பிரதிநிதியாக போகிறதுக்கு? ஜனநாயகம் படம் தோத்துருச்சு, ஜனநாயகம் படம் நஷ்டமாயிடுச்சு. அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு உங்களுக்கு இப்போ அவருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க. இதில் வேற நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க. இதில் நீங்கள் ஜெயலலிதா படத்தை எடப்பாடி போடல, அதனால நான் கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் படத்தை போடல, அதனால கேள்விப்பட்டேன், அதனால வெளில சொல்கிறீங்க. ஏங்க கேட்டீங்க? அவங்க கட்சியில் நீங்கள் தலைவருங்கிறனால தானே கேட்டீங்க. அவங்க தான் நிறுவனர் தானே கேட்டீங்க. அதே மாதிரி தான் எங்கள் தமிழனை கேட்போம். கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? உங்களெல்லாம் ஒரு 150 ரூபாய் நினச்சி நாங்களாம் பேசுகிறோம் பாருங்கள். எங்களை சொல்லணும். சாரி. வணக்கம். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே வணக்கம். நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, தமிழகம் சார்பில் டெல்லிக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறீங்க. அதில் ஆந்திராவா இப்போ கர்நாடகாக்கார் ஆந்திராவை மாறிட்டார். அவர் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அவர் கர்நாடகாக்கார் இல்லை, ஆந்திராக்கார். கர்நாடகாக்காரில் தமிழன்னு சொல்ல முடியல உங்களால். செங்கோட்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அமைச்சர் அவர்களே, அவர் விஜய் நியமிச்சிருக்காரு, அது கொள்கை முடிவு. யாரை நியமித்தாலும் அவங்க தமிழகத்துடைய உரிமைகளை அங்கே எப்படி பிரதிபலிப்பாங்க? எப்படிங்க பிரதிபலிப்பாங்க? உங்களெல்லாம் நாங்கள் பெரிய தலைவர், ஜெயலலிதாவோட இருந்தவர், நல்ல ஆள், இவரை போய் எடப்பாடி கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னு சொன்னோம்ல. உங்களெல்லாம் நாங்கள் நினச்சி சொன்னோம் பாருங்கள். அதான் தமிழர்கள் எல்லாரும் முட்டாள். அதான் சொல்லலை, உண்மையிலே முட்டாளுங்க. எல்லாம் பெருசாக நினச்சோம். இவ்வளோ கேவலமாக ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர்